என்னாச்சு? ஒன்னும் இல்ல. உனக்கு ஒரு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரிய மாட்டேங்குது பிரீதா. நீ முதல்ல இப்போ ஆயின்மெண்ட்டை தடவுறதுல ஃபோக்கஸ் பண்ண, மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பின்னாடி கூட வலிக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப அதிகமா. Happy Valentine's Day. Happy Valentine's Day. உனக்கு தான் ஃபோன் வருது. அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அப்போ எடுக்க வேண்டியதானே? இல்ல, நான் அதை அப்புறம் பேசிக்கிறேன். இப்பவே பேசுற. ஏன், நான் இப்ப இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறியா? இது கேள்வியா? ஆமா, கேள்விதான். பதில் சொல்லு, சொல்லு, பதில் சொல்லு. நீ போய் தானே ஆகணும். இது என்னோட ரூம் ஆச்சே, ஸ்ருதி அண்ட் மை ரூம். சோ நீ உன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன், நீ என்னோட ரூமை அபகரிச்ச, என்னோட பெட்ரூமை அபகரிச்ச, ஆனா நான் உன்னோட பெட்ரூம்ல படுக்க கூடாதா? இங்க ஏன் பெட்லியா? ஏன் நீ இன்னைக்கு ராத்திரி எங்கே இருக்க போறியா என்ன? Mahesh, wish you a very happy Valentine's Day. I love you. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். மகேஷ், நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்களால எனக்கு விஷ் பண்ண முடியல, நான் அழறேன், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னைக்குன்னு பார்த்து நீங்க எனக்கு எந்த கிஃப்டையும் தரலன்னு யோசிக்காதீங்க. இல்ல, நான் அதுக்காக அழல. நான் ஏன் அழறேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா மகேஷ், பிரீதா நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட சேர்ந்து நம்ம கருணோட முகத்துல இருக்கிற சந்தோஷமும் போயிடுச்சு.
நம்ம கரண் எப்பவுமே தனியா இருக்கான், சோகமா இருக்கான். அவனுக்கு என்னாச்சோ தெரியல. கரண் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிறான், அவன் ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறான், அமைதியா இருக்கான். சில நேரத்துல எனக்கு என்ன தோணுது தெரியுமா மகேஷ், நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னா கரண் நிச்சயமா அவன் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லி இருப்பான். அவனோட ஃபீலிங்ஸ கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பான். ஆனா இப்ப அவன் தனிமரமா நிக்கிறான். நான் அவனோட அம்மாவா இருந்தாலும் அவனால என்கிட்ட எதையும் ஓப்பனா பேச முடியல. இப்போ நான் என்ன பண்றது, அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, எனக்கு எதுவுமே புரியல மகேஷ், எனக்கு எதுவுமே புரியல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க இல்லைங்கிற குறை எனக்கு ரொம்பவே தெரியுது. நீங்க ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும். உங்களோட குழந்தைங்களுக்காக, எனக்காக, இந்த குடும்பத்துக்காக தயவு செஞ்சு எந்திரிச்சிடுங்க மகேஷ், எந்திரிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்க இப்ப ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மகேஷ், ரொம்ப மிஸ் பண்றேன். சமீர் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கா. ஒருவேளை என்ன ப்ரப்போஸ் பண்ண? இல்ல இல்ல, ஸ்ருதி என் போனை கட் பண்ணா. அவளுக்கு ஸ்ருதி ப்ளீஸ் கால் மீ, இட்ஸ் அர்ஜென்ட். இந்த ராத்திரியில என்ன பேசணும் உனக்கு? அட இது என்ன கேள்வி? நீ எதுக்கு இப்படி அர்த்தம் இல்லாம கேள்வி கேக்குற? நீ எனக்கு வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ண போறியா என்ன? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பைத்தியம் நான் சொல்றேன்? ஹலோ ஹலோ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? எதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்ற? நான் வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணுவேன்னு நினைச்சியா? இல்ல, அதாவது நான் என்ன உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன்னு நினைச்சியா? இல்ல, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நிமிஷம், நீ இந்த ராத்திரியில எனக்கு எதுக்காக கால் பண்ண? ஏதாவது அர்ஜென்ட்டா என்ன? ஆமா ஸ்ருதி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். அப்ப பேச. பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நானும் ஒன்னும் வெட்டியா இல்ல ஸ்ருதி. நீ நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சேன்? ஆக்சுவலி நான் இப்ப ஏன் போன் பண்ணேன்னா, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் ஸ்ருதி, ரொம்ப கோவமா இருக்கேன். உனக்கு தான் தெரியும்ல, கர்ணன் பிரீதா அன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணல. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நீ எனக்கு எதுவுமே பண்ணல ஸ்ருதி. ஏன்? ஒரு நிமிஷம் சமீர், நீ முதல்ல என்னோட பேச்ச கேளுன்னு, புரியுதா? உனக்கு தெரியுமா, ராக்கி ஜித்து கர்ணன் நினைச்சு ரொம்ப டென்ஸ்டா இருக்காங்க. கர்ணன் ரூமும் லாக் ஆயிருக்கு, நானும் ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன். ராக்கி ஜித்தி மகேஷ் சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பிரீதா நீ போனதுல இருந்தே கர்ணன் முகத்துல இருந்த ஸ்மைலும் போயிடுச்சான். அண்ணன் ரொம்ப சோகமா இருக்காரு. நீ கர்ணன் முகத்துல ஸ்மைல கொண்டு வர எதுவுமே செய்யல ஸ்ருதி, எதுவுமே செய்யல. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. நீ பாட்டுக்கு என்ன பேச விடாம உளறிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன். கரண் சார் ஆல்ரெடி இங்க இருக்காருன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கரண் சார் ஆல்ரெடி அம்மா கிட்ட அக்காவை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டாருன்னு நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அக்கா மாமா பேட்சப் ஆயிடுச்சுன்னு நான் உன்கிட்ட எதையும் சொல்ல போறது இல்ல. ஓகே, பை. ஐ லவ் யூ ஸ்ருதி. இல்ல, அது வந்து இந்த குட் நியூஸ் சொன்னதுக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை நீ ஏன் முன்னாடியே சொல்லல? இப்ப கூட எங்க சொன்ன? நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சொல்லிட்டேன்னா? ஆமா சொல்லிட்ட. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு எதுவும் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் கர்ணனா கிட்ட பேசும்போது கர்ணனா ரொம்ப அப்செட்டா இருந்தார். அவர் அன்னிக்கிட்ட பேசுற மூட்ல இருக்காருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவர் என்னதான் திட்டிட்டு போனாரு. ஆனா இப்ப நீ இத சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத ராக்கி ஜித்தி கிட்ட சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இல்ல இல்ல,
இல்ல 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 ப்ளீஸ் யார்கிட்ட எதுவும் சொல்லாதானே ப்ளீஸ். என்ன கரண் சார் வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தாருன்னா அவர் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல. சரி ஓகே ஸ்ருதி, நான் யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். நீ ஒரு விஷயத்த சொல்லு, நீ கர்ணண்ணாவை பிரீதா நீ ரூம்ல பாத்தியா? இல்ல நான் என் கண்ணால பாக்கல. ஆனா ஆனா எனக்கு தெரியும் மாமா அக்கா ரூம்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலி சமீர், தேங்க்யூ சோ மச் நீ எனக்கு கால் பண்ணதுக்கு. ஆக்சுவலி ராக்கி ஆண்டியோட நிலைமை சொன்னதுக்கு. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே டென்ஷனா இருந்தோம் அக்கா மாமா விஷயத்துல. பட் இப்போ எல்லாமே ஃபைனலி இப்போ மாமா இங்க இருக்கிறதால எனக்கு என்ன தோணுதுன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ரெடி ஆகுற மாதிரி எனக்கு என்னமோ உங்களுக்குள்ள பேச்சப் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பாரு, தேவையில்லாம எல்லாரும் டென்ஷன் ஆக்கிட்டாங்க. நான் ஒரு வேலை பண்றேன். அக்காவும் மாமாவும் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. இப்ப நான் அப்பயே உங்களை பழி வாங்க போறேன். ஏய் ஸ்ருதி, பழிகிலாம் வாங்காதயா ப்ளீஸ். காம் டவுன், வெயிட். அட என்னையா, ரிலாக்ஸ். அந்த பழி வாங்குறதெல்லாம் இல்ல, சும்மா வம்பு கிழித்து நான் கிண்டல் பண்ணேன். ஸ்ருதி ப்ளீஸ், கண்டிப்பா அப்படி பண்ணிராத. அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்கயா. ஏன் தொல்லை பண்ற? விட்டுறேன். அட சும்மா இரு. ஓகே பை. ஐயோ, இவ கேட்கவே மாட்டான். ஏய் என்ன பண்ற நீ? நீ நிஜமா இங்கேயே தூங்க போற? ஆஃப் கோர்ஸ். யோசிச்சு பாரு, நானும் நீயும் தனியா இந்த பெட்ல ரூமு உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கேன். யோசிச்சு பாரு, லைட்டும் ஆஃப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ள என்னெல்லாமோ நடக்கும். ஜஸ்ட் இமேஜின். இல்ல இங்க பாரு, நீ இப்போ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில வா. ஹலோ, நான் ஒன்று பண்ணலாம். நான் ஒரு ரூம்ல ஒரு டிஷர்ட் இருக்கும்ல, ரைட்? நான் அந்த டிஷர்ட் போட்டுட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா வெளியே போயிடுறேன். அதுக்கப்புறம் மெயின் டோர் வழியா உள்ள வரேன். கேட்டா உன்னை கூட்டிட்டு போக வந்தேன்னு சொல்லிடுறேன். நான் இங்க இல்லங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிடலாம். நான் என் வீட்ல இருந்து வந்தேன்னு தான் நினைப்பாங்க. குட் ஐடியா. ஆனா என்கிட்ட இதை விட நல்ல ஐடியா இருக்கு. என்னது? நீ ஒரு வேலை பண்றியா? நீ வீட்டுக்கு போயிரு, கிளம்பு. ஒரு நிமிஷம் இரு, நான் போறதா இல்ல. அந்த ரூம்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அது என்னன்னா, அது அந்த ரூமுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. அந்த ரூமுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. நீ அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க. பழக்கம் மாற மாட்டேங்குது. நான் கவுச்சில் பார்க்கும் போதெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மீன், தினமும் காலையில எந்திரிச்சு உன்னை கவுச்சில் பார்த்து பழக்கமாயிடுச்சு. என்னது? தினமும் காலையில எழுந்திருச்சு அந்த கவுச்ச பாக்குறியா? ஆனா என்னைக்குப்பா நான் உனக்கு பின்னாடி எழுந்திருச்சிருக்கேன்? நீ ரொம்ப லேட்டா தானே எழுந்திருப்ப. நான் காலங்காத்தால எழுந்திருச்சு குளிச்சு கிச்சனுக்கே போயிருவேனே. நீ எப்படி காலையில எழுந்திருச்சு என்ன கவுச்சில பாப்ப? அது ஆக்சுவலி நீ இருக்க மாட்ட, ஆனா உன் ஃபீலிங் இருக்கும்ல. ஐ மீன், அது ரொம்ப மெஸ்ட் கவுச்சா இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன உன் ஃபீலிங் வரும். கவுச் மெஸ்டப்பா இருக்குமா? நான் இப்போ கவுச் அந்த மாதிரிலாம் வச்சிட்டு போயிருக்கேன். நான் எப்பவுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டு அத. ப்ளீஸ் ஷட் அப். நான் என் ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஃபேக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க. ஓ சரி சரி, சாரி. சரி, இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே பேசிடுறேன். ஓகே, மேன் டு மேன், ஐ மீன் மேன் டு உமன். சரியா? நீ இல்லாத அந்த ரூம்ல என்னாலையும் இருக்க முடியாது. ஐ மிஸ் யூ. உன் வீட்டு ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சு மொத்தமா விட மாட்டாங்க போல இருக்க. இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க? ஸ்ருதியா தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன அக்கா, நான் எங்க போற? எனக்கு தூக்கம் வரல, அதனால.
ஏன் தூக்கம் வரல? அட என்னக்கா, அந்த சோஃபா ரொம்ப சின்னதா இருக்குல்ல, என் கால் எவ்வளவு நீள நீளமா இருக்கு. நான் இங்க படுத்து படுத்து எனக்கு பழகிடுச்சுக்கா. எனக்கு வெளியே தூக்கம் வரல. அதுவும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நீங்க இங்க இருப்பீங்க. அதனாலதான் உங்க கூட நான் தூங்கலான்னு வந்துட்டேன். நான் இன்னைக்கு இங்கதான் தூங்க போறேன். அது அதெல்லாம் உனக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நான் இந்த ரூம்ல இன்னைக்கு தனியா நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் என் லைஃப பத்தி, வருங்கால வாழ்க்கைய பத்தி. உன் கால் மட்டுமா நீளமா இருக்கு? உன்னோட பேச்சு கூட தான் நீளமா இருக்கு. சோ நீ பேசிட்டே இருப்ப, அப்ப என்ன யோசிக்க விட மாட்டேன். அதனால நீ வெளிய ஒரு நிமிஷம் இருங்க, நானே போறேன். இருங்க, எனக்கு குடிக்க தண்ணி வேணும். நான் தண்ணி ஐயோ, தண்ணி அதுல இல்ல. நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் ரொம்ப யோசிச்சேனா அப்போ எனக்கு தாகமும் வந்துருச்சு. அதனால மொத்த தண்ணியும் நானே குடிச்சிட்டேன். ஒருவேளை உனக்கு தண்ணி தேவைப்பட்டா கிச்சன்ல போய் குடிச்சுக்கோ. ஒரு நிமிஷம்க்கா, என்ன எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டியாவது இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி, நான் தண்ணி குடிக்க கூடாதுன்னா நான் தலகாணியாவது எடுத்துட்டு போலாம்ல? இல்ல அது வந்து நீ எடுத்துக்கலாம். ஆனா தலகாணி தான் நம்ம வீட்ல எல்லா இடத்துலயும். நான் சின்ன தலகாணியை பத்தி பேசலக்கா, பெரிய தலகாணியை பத்தி பேசிட்டு இருக்க. நீங்க சும்மா இருங்க. Got it. கரண் மாமா இங்கதான் இருக்காரு. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமாக்கா? ஐ ஹோப் இந்த ரூம்ல தலகாணி, பெட்ஷீட், தண்ணி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உங்களுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதோ அது இப்போ இந்த ரூம்ல இருக்குல்ல? கரண் மாமா, கரண் மாமா நாளைக்கு காலையில வரதானே போறாரு இல்ல? ஓ சரி, அப்போ நான் ஒரு வேலை பண்றேன். இந்த தலகாணிய நான் எங்கே வச்சுடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படலாம். தலகாணி தூங்குறதுக்கு வேணும்ல? இட்ஸ் ஓகே. குட் நைட். குட் நைட் கா. முடிஞ்சிருச்சா? அப்ப நீ போலால, ஏன் இன்னும் நிக்கிற? ஓகே, குட் நைட். சமீர் போன் பண்றான். சமீர் சொல்லு. ஸ்ருதி, நீ ப்ளீஸ் கர்ணன் அப்படி தனியா டிஸ்டர்ப் பண்ணாதயா ப்ளீஸ். அண்ணா அங்கதான் இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல, ப்ளீஸ் யா, ரெக்வெஸ்ட். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தெரியாது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உள்ள போனோம்னா அவங்க ரொம்ப நர்வஸா, ரொம்ப டென்ஸ்டா, ரொம்ப குழப்பமா ஆயிட்டாங்க. ஒரு தெரியுமா, நான் அக்காவோட கண்ணுல என்ன பார்த்தேன் தெரியுமா? என்ன? மாமா மேல காதல். ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீயும் அதே மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்க. இல்ல, அதாவது நீ சந்தோஷப்படும் போது உன்னோட குரல் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுது. உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட உன்னோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. அப்படியா? அதுக்கு நீ பாட்டுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடாத. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்? ஹலோ, என்ன ஸ்ருதி, டென்ஷன் ஆகாத. நான் லைன்ல தான் இருக்கேன். நான் ஒன்னும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறது இல்ல. என்ன கேளு. ஏன்? என்ன நீ ஏன் டைப்பே இல்ல. ஹலோ, போனை கட் பண்ணிட்டான். நான் அவன் டைப் இல்லையா? அவன் என்ன தப்பா எடுத்துக்கிட்டானா? ஐ எம் சாரின்னு மெசேஜ் போட்டுடலாம். ஐ எம் நான் ஏன் சாரி சொல்லணும்? நான் சாரி சொல்ல போறதில்ல. அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் ஏன் இவ்வளவு அப்செட் ஆகுறேன்? இப்ப நாங்க ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. ஆனா என் மனசு ஏன் சோகமாவே இருக்கு? ஆனா என் மனசு எப்ப வேணா சோகமாகலாமே. இன்னைக்கு நாங்க 2 பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. அப்புறம் ஏன் இப்படி? அது ஏன்னா நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். எஸ் சாமி, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப நல்ல நாள். இதை விட நல்ல நாள் கிடைக்காது. ஒட்டகத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. அதுவும் ப்ரப்போஸ் பண்ற விதத்துல. அவ வாயே திறக்க கூடாது. முதல்ல வெளியே வா. என்ன இவ ஏன் இப்படி இருக்கா? ஐ மீன், why she is not busy?
இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கா. she should have a boyfriend now. அவ உன்னை நல்லாவே பார்த்துட்டா. அதை விடு. அப்படின்னா அதாவது இப்ப நீ என்ன பண்ண போற? நிஜமாவே இங்க இருக்க போறியா? of course. அப்போ நீ எங்க தூங்குவ? உங்க வீட்லயாச்சும் நீ பெட்ல தூங்குவ, நான் கவுச்ல தூங்குவேன். ஆனா இங்க நீ எங்க தூங்க போற? நானா ஆ, எங்க தூங்க போறேன்னா இது என்னோட ரூம் தானே, அதனால நான் என்னோட பெட்ல தான் தூங்குவேன். ஓகே. நீ இங்கேயா தூங்க போற? யா, ஒரே பெட்லயா? of course. நான் ஆபீஷியலா உன்னோட ஹஸ்பண்ட். ஓகே. ஓ, ஒருவேளை உனக்கு பயமா இருக்கோ? ஒன்னா ஒரே பெட்ல இருந்தா தப்பு தண்டா நடந்துருமோன்னு பயமா இருக்கா? ஓ காட், நீ ஏன் எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? என்ன அப்படி பேசினதான் நீ உன்னோட வாயை மூடிட்டு இருக்க. தூங்கு. ஓகே. ஓகே.